ஸோ பொங்கலுக்கு வந்து பராசக்தி திரைப்படம் ட்ரைலரை பார்த்துட்டுனால மறந்துட்டேன். அப்பா என்ன படம்டா இது, பயங்கரமா இருக்கு போது. தமிழ் உணர்வு வந்து அப்படியே அள்ளி வீசியிருக்காங்க. இந்திய எதிர்ப்பா வந்து பேசியிருக்காங்க. வெறித்தனமா இருக்கு. இது வந்து ஒரு தமிழ் சினிமாலே ஒரு மைல்கல்லு அப்படின்ட்டு நினைச்சேன். ஆனா படத்தை பார்த்தாதான் தெரியுது இந்த படம் வந்து எதுக்காக எடுத்திருக்காங்கனாக்கா, தமிழ் உணர்வுக்காகவோ தமிழ் வளர்ச்சிக்காகவோ இந்திய எதிர்ப்புக்காகவோ அரசியலுக்காகவோ எதற்காகவும் எடுக்கல. எதுக்காக எடுத்தாங்கனாக்கா, இந்த படம் வந்து எல்லா மொழியும் ரிலீஸ் ஆகணும், எல்லா மொழியிலும் படம் ஓடணும், அதிகமா வசூல் வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மெயின் கதையை வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாக தான் இருக்கும். ஆனா மும்மொழி கொள்கையை விட்டுட்டு பல மொழி கொள்கையை வந்து படத்துல வச்சிருக்காங்க. என்னன்னாக்கா தெலுங்கு பேசுறான், மலையாளம் பேசுறான், பங்காளி பேசுறான், கன்னடம் பேசுறான், மலையாளம் எல்லா மொழியும் பேசுறான். ஆனா ஹிந்தி மட்டும் பேச மாட்டான், ஹிந்தியை வந்து எதிர்ப்பு பண்றான். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுவும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதாவது கதை வந்து பார்த்தீங்கன்னா 1964 அது அந்த காலகட்டத்தில் நடக்குது. என்னன்னா அந்த 60 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை, அதாவது ஹிந்தி வந்து வரக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் தான். மும்மொழி கொள்கைனாலே என்ன, மூணாவது மொழி வரக்கூடாது, அதுதான். ஆனா இந்த மூணாவது மொழி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு வரலாமா, இல்லை கன்னடம் வரலாமா, இல்லை மலையாளம் வரலாமா, இல்லை பெங்காலி வரலாமா, அது கூட வரக்கூடாது. தமிழ் மொழி மட்டும் தான் இருக்கணும். முதல் மொழி தமிழ் மொழி, ரெண்டாவது இங்கிலீஷ், அதேதான். அதை விட்டுட்டு இந்த படத்துல வந்து எல்லா மொழியும் பேசுறாங்க. கேட்டாக்க தமிழ் உணர்வுன்றாங்க. ஏன்னா அப்ப வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க எடுத்துட்டு இருந்தாக்கா சூப்பரா இருந்திருக்கும். இதை வச்சு நீங்க படத்தை நல்லாவே ஊட்டியிருக்கலாம், நல்ல பேர் கிடைச்சிருக்கும். அதை வச்சு அரசியல் ஆதாயமே தேடி இருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு என்னடா பண்ணி வச்சீங்க அந்த படத்தை. இல்ல ஜனநாயகன் படத்தை வந்து கேசரி கேசரி, உண்மையாலும் கேசரின்னு பார்த்தா இதுதான் கேசரி மாதிரி கிண்டி வச்சிருக்கீங்க எல்லா மொழியும் போட்டு. ஒரு மொழி உணர்வே இல்லை இந்த படத்துல. முக்கியமா இந்த படத்தோட எதிர்பார்க்காத வெற்றி அடையாததுக்கு மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு கோர்வையாவே இல்லை. ஒரு ஒரு பினிஷிங்கே இல்லாத மாதிரி தான் இருக்கு. என்னன்னாக்கா இது வந்து சென்சார்ல வந்து தப்புன்னு சொல்லுவேன். இது வந்து படக்குழு தப்புன்னு சொல்ல மாட்டேன். இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் தப்பு தான் சொல்லுவேன். ஏன்னா படத்துல வந்து இது வந்து ஒரு ஹிஸ்டரி படம். சில வந்து பல அரசியல் வந்து பேசப்பட்டு இருக்கும். ஸோ படம் எடுத்தது வந்து யாருன்னு தெரியும், சென்சார் போர்டு எங்க இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது அங்கேயே வந்து பல விஷயங்களை கட் பண்ணி தூக்கி இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மீறி படம் எடுத்தது வந்தது, இந்த மாதிரி கொடுத்ததே பெரிய விஷயம் தான். ஸோ இருந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம பொங்கல் ரிலீஸும் சொல்லிட்டாங்க முன்னாடியே. பொங்கல் ரிலீஸும் சொல்லிட்டு படத்தை வந்து சீக்கிரமா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சீக்கிரமா பண்ண முடியும். ஏன்னா 15ஆம் தேதி முதல் ரிலீஸ் டேட் சொன்னாங்க. அப்புறம் ஜனநாயகம் 9ஆம் தேதி வருதுன்னு சொன்னது ஒரே காரணத்துக்காக 10ஆம் தேதி ரிலீஸ் சொல்லிட்டு படத்தை வந்து அவசரமா எடிட் பண்ணிருக்கீங்க. ஸோ அவசரமா எடிட் பண்ணும்போது இந்த குளறுபடியாக வந்திருக்கு. ஒரு கோர்வையே இல்லை படத்துல. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து என்ஓசி வந்து வாங்கல, எங்க அண்ணன் கிட்ட என்ஓசி வாங்கலன்ட்டு இந்த படம் வந்து கூட்டிட்டு இருக்காங்க. என்ன என்ஓசி வாங்கல, உங்க எதிர்ப்பா ஒரு படம் கூட வரக்கூடாதா? உங்க எதிர்ப்பா என்ன படம் வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து கேஜிஎஃப் வந்துச்சு. கேஜிஎஃப் எப்படி ஓடிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு ஒரு தீபாவளி வந்து கைதி வந்துச்சு. கைதியும் கிட்டத்தட்ட பிகிலும் ஒரே லெவலில் தான் ஓடிச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணிவு வாரிசு வந்துச்சு. தமிழ்நாட்டில் அதிக வசூல் வந்து யாரு பெற்றுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்ககிட்ட என்ஓசி வாங்கிட்டு தான் இந்த படம் வெற்றி அடிதா தோல்வி அடைத்தலாம் கிடையாது. அதாவது ஒரு படம் வெற்றி அடைய தோல்வி அடைய வந்து ஒரு குழுவோ இல்லை ஒரு அமைப்போ எல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த படம் வந்து நல்லா இருந்தா போதும், மக்கள் மனதில் இடம் பெற்றாலே போதும், அந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும். தேவை அதை வந்து அதை ஸ்பாயில் பண்றதுக்கு யாராலையும் தகுதி கிடையாது, ஸ்பாயில் பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம சேனல் உங்க மனசுல பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா பாய்.